அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவில் நாம் ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு 4 பேர் தங்குற மாதிரி ஒரு ஹாஸ்டல் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ தோராயமாக வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒரு 20 அடி கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய பழைய வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு 4 பேர் தங்குற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு 20 அடி கண்டெய்னரு மொத்தமாக ஒரு 20 அடி நீளம் இருக்கும், அகலம் 8 அடி இருக்கும். இந்த 20 அடி நீளத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, இந்த பக்கம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டு ஒரு 7 அடி, இந்த பக்கம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் ஒரு 7 அடி, பேலன்ஸ் இருக்கிற 6 அடி உள்ளே நடுவில் சென்டராக நம்ம ஒரு டோர் மாதிரி ஒன்று ஓப்பனிங் பண்ணிவிட்டு அதில் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு வித் செல்ஃபோடு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்களை அந்த செல்ஃபில் வச்சுக்கலாம். அதே போல் இந்த 7 அடி கம்பார்ட்மெண்ட், அதாவது 8க்கு 7, இந்த 8க்கு 7ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அடி பெட்டோட அகலம் வந்துச்சுனாலும் மிச்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அடி இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே போயிட்டு வரத்துக்கு இடம் வசதி தாராளமாக இருக்கும். அதே போல் கண்டெய்னர் இந்த மாதிரி ஹாஸ்டல் கண்டெய்னர் பண்ணும் பொழுது இல்லை நீங்கள் வேறு எந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கன்வர்ஷன் பண்ணாலுமே எப்பயும் நீங்கள் ஹை க்யூப் கண்டெய்னர் போகிறது நல்லது. நார்மல் ஜிபி கண்டெய்னரை கம்பேர் பண்ணும் பொழுது ஹை க்யூப் கண்டெய்னர் போகிறது நல்லது. ஏன்னா ஹை க்யூப் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 அடி ஹைட் இருக்கும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இன்டீரியர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் இப்போது உள்ளேருந்து நின்றுட்டு கை தூக்குனா கூட இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதை விட ஒரு அடி தான் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி அந்த கண்டெய்னரோட ஹைட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். 9.5 அடிங்கும் பொழுது இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு 9 அடிக்கு உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த ஹைட்டு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர் கன்வர்ஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மெயினாக இந்த மாதிரி ஹாஸ்டல் கண்டெய்னர் பண்ணும் பொழுது இல்லை கன்வர்ஷன் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கன்வர்ஷன் பண்ணும் பொழுது ஹைட் அதிகமாக இருக்கிறது நல்லது. ஸோ பெட்டர் ஹை க்யூப் கண்டெய்னர் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த கண்டெய்னரில் ரைட் சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஹாஸ்டல் கண்டெய்னர் பண்ணும் பொழுது இந்த பெட்டு டபுள் காட் பெட்டு எல்லாமே நீங்கள் கண்டெய்னர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கிட்டேயே இந்த மாதிரி பெட்டெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரியே ஃபேப்ரிகேட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காசை கம்மி பண்ணணும், காஸ்ட் ரொம்ப சீப்பாக வாங்கணும், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா கண்டெய்னரோட இன்டீரியர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வித்து டாய்லெட் ஃபிட்டிங்கோடு இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி வாங்கிட்டு உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சரை இதுக்கு ஏற்றபடி நீங்கள் வெளியே ஆர்டருக்கு பண்ணி கூட நீங்கள் வாங்கி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டெய்னரில் எந்தெந்த பொருள் வைக்க போகிறீங்கன்றதை நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாதான் அந்த மேனுஃபேக்சரர் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி கண்டெய்னருக்கு உள்ள இன்டீரியரில் இன்சுலேஷன் பண்ணும் பொழுது பேக்கப் பிளேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா கண்டெய்னர் நீங்கள் பிளாங்காக இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுற பொருள் நீங்கள் கண்டெய்னரோட இன்டீரியரில் ஸ்க்ரூ பண்ணும் பொழுதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபிக்ஸிங்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணும் பொழுதோ அந்த இன்டீரியர் உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அதனால தான் கண்டெய்னரோட இன்டீரியர் பேக்கப் பிளேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த மாதிரி ஹாஸ்டல் கண்டெய்னர் 4 பேர் தங்குறதுனால இதோட இன்சுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ராக்கூல் இல்லை கிளாஸுல் இன்சுலேஷனில் ஹை டென்சிட்டி இருக்கிற இன்சுலேஷன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட ப்ரியராகவே இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான டெக்னிக்கலாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ளபடி இருக்கிற ஒரு ஹாஸ்டல் கண்டெய்னர் பண்ணுறதுக்கு தோராயமாக வெளியே இருக்க மார்க்கெட்டில் மேனுஃபேக்சரர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னரோட ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 1.5 lakh வரும். ப்ளஸ் உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஃபினிஷிங்கு, பேனலிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இன்சுலேஷனு, உள்ளே இருக்கிற பேக்கப் பிளேட்டு வித் ஃப்ளோர் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பெயிண்ட் அடித்து கையில் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் ஆகும். ஸோ டோட்டலாக மினிமம் ஒரு 3.5 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் கண்டெய்னரை பண்ண முடியும். இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.